மத்திய அரசிற்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வியொன்றை எழுப்பியிருக்கிறார். வரிக்கு ஏற்ப நிதி கேட்பது அற்ப சிந்தனை என்கிறார் பியூஷ் கோயல் எனவும் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டிருக்கிறார். PM ஸ்ரீ திட்டத்தில் இணைய மறுத்ததால் தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதி பிற மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. 2152 கோடி ரூபாய் நிதியை மற்ற மாநிலங்களுக்கு மத்திய அரசு பிரித்து கொடுத்து உத்தரவிட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை இதுகுறித்து மத்திய அரசுக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுப்பராமன் இணைப்பில் இருக்கிறார். சுப்பராமன், வணக்கம். முழு விவரம் என்ன? கனிமொழி, வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது, மத்திய அரசின் கொள்கையுடன் ஒத்துப்போகாத மாநிலங்களுக்கு போதிய நிதி ஒதுக்காமல் தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது ஆளும் பாசிச பாஜக அரசு. தமிழ்நாட்டில் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு இதுவரை ₹1 கூட நிதி ஒதுக்கவில்லை. தற்பொழுது தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்காக ஒதுக்கப்பட்ட நிதி 2152 கோடியை மற்ற மாநிலங்களுக்கு திருப்பி விட்டிருப்பது அராஜகத்தின் உச்சம். அதே போல தமிழ்நாட்டு மாணவர்களை வஞ்சிக்கும் மத்திய அரசின் இந்த பழிவாங்கும் போக்கை வன்மையாக கண்டிக்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஆளும் பாஜக அரசின் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வரி செலுத்துவதற்கேற்ப மத்திய அரசிடமிருந்து நிதி கேட்பது அற்ப சிந்தனை என்று கூறியுள்ளார். தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை மற்ற மாநிலங்களுக்கு திருப்பி விட்டிருப்பது அற்ப சிந்தனை இல்லையா என்ற அந்த கேள்வியையும் அவர் முன்வைத்திருக்கிறார். இதற்கு முன்பாக தமிழ்நாட்டு தலைவர்கள், அதாவது நாங்கள் வரி செலுத்துவதற்கு ஏற்ப எங்களுக்கு நிதியை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அதற்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், சில மாநிலங்கள் அவர்கள் வரி செலுத்துவதற்கு ஏற்ப மத்திய அரசிடம் இருந்து நிதி கேட்பது அற்ப சிந்தனை என்று கூறியிருந்தார். அந்த கருத்திற்கு பதிலளிக்கும் விதமாக தமிழ்நாடு செல்வ பெருந்தகை தற்போது இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்.